தடை செய்யப்பட்ட விசைப்படகு மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாம்பனில் நாட்டுப்படகு மீனவர்கள் நடத்தும் வேலை நிறுத்தம் 2வது நாளாக நீடித்துள்ளது. ராமேஸ்வரம் பகுதியில் விசைப்படகு மீனவர்கள் அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி, சுருக்கு மடி போன்ற வலைகளை பயன்படுத்தி வருவதாகவும், இதனால் கடல் வளம் அழிவதோடு தங்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுவதாக நாட்டுப்படகு மீனவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தும் விசைப்படகு மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாம்பனில் தொடர்ந்து 2வது நாளாக நாட்டுப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட இரட்டைமடி, சுருக்குமடி, கொல்லிமடி போன்றவற்றை பயன்படுத்துவோர் மீது உறுதியான நடவடிக்கை எடுத்து இதை தடுத்து நிறுத்தி மீன் வளத்தையும் மீனவருடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துவதாக கூறி நாட்டுப்படகு மீனவர்களின் வலைகளை இலங்கை கடற்படையினர் அறுத்தெறிந்து படகையும் சேதப்படுத்தி வருவதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போராட்டத்தை தீவிரப்படுத்த தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை, ஜெகதாப்பட்டினம் பகுதிகளைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்களுடன் ஆலோசனை நடத்திய பாம்பன் மீனவர்கள் செவ்வாய்க்கிழமையன்று மீன்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முடிவு செய்துள்ளனர்.